இன்றைக்கி விநாயகருக்கு பிடிச்ச எள்ளு பூரண கொழுக்கட்டை செய்யலாம். வாங்க பார்க்கலாம். 100 கிராம் எள்ளு எடுத்து வறுத்து வச்சுக்குங்க. ஒரு மூடி தேங்காய், 150 மண்டவெல்லம், ஏலக்காய் போட்டு எல்லாம் பெரட்டி வச்சுக்கோங்க. இட்லி அரிசி ஒரு படி போட்டு ஆட்டி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பத்தை வச்சு வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி ஆட்டி வச்ச மாவை நல்லா கிளறி விடுங்க. தண்ணியெல்லாம் சுண்டிடு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனா நம்ம காட்டன் துணியில் போட்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க நல்லா வரும். நம்ம இப்போ கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் எடுத்து அச்சில் தொடச்சிக்குங்க. தொடச்சிட்டு மாவு வச்சு பூரணத்தை வச்சு கவர் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் தொடனால ஈஸியாக வரும், உங்களுக்கு அதில் ஒட்டாது. இதில் நாங்கள் பச்சரிசி சேர்த்திக்கல, இட்லி அரிசியில் தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். சாஃப்டாக வரும். இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளு பூரண கொழுக்கட்டை விநாயகருக்கு ரொம்ப இஷ்டம். ஃபுல் வீடியோ லிங்க்கு இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.